மீறி ரகலையை பண்ணி மாட்டிக்கிட்ட காதல் ஜோடிகளோட அட்டகாசங்கள் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். கூடவே சில பல ஃபன்னான வீடியோக்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வடக்கு இன்ஸ்டா செலிபிரிட்டி ஒருத்தர் பார்க்குக்கு போய் பாட்டை போட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் பலான வேலையை பார்த்துட்டு இருக்கான். இத பார்த்த வடக்கன்ஸ் எல்லாரும் அந்த வீடியோட கமெண்ட்ல யோ நீ மூச்சு போட்டு ஆடிக்கிட்டு இருக்க, ஆனா பின்னாடி ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு மூச்சை கொடுத்துட்டு இருக்காயா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ போடுறோம் அப்பலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்ன இது ராராவா? அட கர்மம் பிச்ச காரணி பிறந்தவனே. என்னது உள்ள ஒருத்தன் என்ன பார்த்தா டவுசர் தடல கழட்டிட்டு அமன மாணிக்கிறான். அப்படி இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஒரு ஏர்போர்ட்டால பஸ் ஸ்டாண்ட் தெரியல, ஆனா ஒரு பப்ளிக் பிளேஸ் மட்டும் நல்லா தெரியுது. இங்க நின்னுட்டு ஒரு காதல் ஜோடி ரொம்ப நேரமா காதலுங்கிற பேர்ல கன்றாவியான சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்து காண்டான பொதுமக்கள் போலீஸ் கிட்ட போய் சார் அங்க 2 பேர் அஜல் குஜல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போட்டு கொடுத்ததும் கொடுத்தாரு பாருங்க நம்ம தலைவன் என்ட்ரி. பீஜமுடு டான் 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 டான். இதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாதான் இருக்கும். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி மட்டிக்கு சோலி முடிச்சு வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இது எந்த ஒரு சாமின்னு தெரியலையே. அந்த சாமியார் நமக்கு யாரும் டேபிள் ஃபேன் வச்சு விடலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தன்னோட முடியை வச்சு டேபிள் ஃபேன் போல சுத்தி சுத்தி விசிறி விட்டுக்கிட்டு இருக்கு. வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? இடிச்சது ஒரு இடுதான், ஆனா உடைஞ்சது 4 முட்டை. பின்னாடி முன்னாடி ஆளுங்க உட்காந்துருக்காங்கன்னு கூட பாக்காம அவங்க வேலையில அவங்க கரெக்டா இருக்காங்கப்பா. இவ்வளவு போக்கஸ் அவங்களோட வேலையில காமிச்சாங்கன்னா எப்பயோ முன்னேறி இருப்பாங்க. இதையும் ஒருத்த உட்காந்து பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. அவன் என்ன சொல்றது? உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறியா முண்டமே? வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க, எல்லாம் கிளம்பு. இல்லனே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு இவ்வளவு அழகா உரிமையா பானிபூரி விட்டு விடுறாங்களே, யாரா இருக்கும்? அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா இல்ல கட்டிக்க போறவரான்னு பார்த்தா பானிபூரி வைக்க நாங்களும் வரலாமா? பார்க்கு, பீச், மியூசியம், கோயில் இப்படி எங்க போனாலும் மூல முடுக்கல பாம்பு பள்ளி இருக்கும் இல்லையோ, கண்டிப்பாங்க 2 ஜோடிங்க இருக்கும். ஆனா நம்ம பசங்க சும்மா விடுவானுங்களா? எரியுதடி மாலா போடு. எல்லாரும் இன்டர்வல்ல தான் காஃபி டீ குடிக்க போவாங்க. ஆனா அங்கிள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பால் குடிக்க ட்ரை பண்றாரு. ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா நல்லா குடி. சூடு ஓகே, சுகர் கம்மி. தன்னோட காதலிக்கு படம் பிடிக்காதனால போர் அடிச்சு அவங்களுக்கு தூக்கமே வந்துருச்சு. அதனால அவங்கள தன்னோட மடியில படுக்க வச்சு தூங்க வைக்கிறாரு இந்த காதலர். இவரை பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நாளா இந்த பொண்ணோட பின்னாடி பத்தி லவ் பண்ணிட்டோம். இன்னைக்காச்சும் அவளை திரும்ப சொல்லி லவ் ப்ரோபோஸ் பண்ண வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை ரொம்ப நாளா லவ் பண்றேன். ப்ரோ ஆம்பளை ப்ரோ நானு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நம்ம இந்தியன் ரயில்வேஸ்ல நடக்கிற அக்கப்போருக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அர்ஜென்டா பாத்ரூம் வந்தா ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்ல இந்த சைடு 2 பாத்ரூம், இந்த சைடு 2 பாத்ரூம் இருக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த 2 பொண்ணுங்களும் ஒரு பையனும் ஒரே பாத்ரூம்ல இருந்து வெளியே வராங்க? இந்த கேள்விதான் திரும்ப திரும்ப மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. ஏதோ 2 சிக்கிக்கிச்சு, என்ன நடக்க போதோ தெரியல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? யாரும் பார்க்கல நினைக்கிறேன். அப்படியே கேஷுவலா போயிடுவோம்.
நேத்து என் கனவுல தமன்னா வந்து கிஸ் அடிச்சா, இன்னைக்கு ராஷ்மிகா வந்து கிஸ் அடிப்பாளா? ராஷ்மிகெல்லாம் வந்து கிஸ் அடிக்காது, நான் வேணா பிஸ் அடிக்கிறேன். இவ்வளவு நாளா பசங்களையே பார்த்து பார்த்து கண்ணுக்கு குளிர்ச்சியா 2 பொண்ணுங்க சூப்பரா ஆடுது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. டேய், காட்டுக்குள்ள இந்த பொண்ணை வச்சுட்டு பைக்ல என்னடா பண்ற? அண்ணே சும்மாண்ணே பைக்ல ரைடு போகலான்னு வந்தேன். டேய், பைக்ல ரைடு போக வந்தியா இல்ல பொண்ணு மேல ரைடு பண்ண வந்தியா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சமோசே 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 பையா சம்சா வாங்கிருக்கலாம் பையா. சமோசே சமோசா வாங்கிக்கலாம் பையா. பையா பையா பாப்கார்ன் பையா. பாப்கார்ன் 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 வாங்கிக்கோங்க பையா. யாராவது பாதாம் பால் வித்தீங்கன்னா மேல உட்காந்துருக்க அந்த ஜோடிக்கு கொடுங்க. இங்கே ஃபர்ஸ்ட் நைட் நடத்திட்டு போயிட்டோம். இது என்ன பப்ளிக் ட்ரெயின் நினைச்சாங்களா இல்ல உங்களோட பெட்ரூம் நினைச்சாங்களா? இங்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்களே. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. அவன் கேக்குறான். ட்ரெயின்ல ஒரு அப்பா வேலு உட்கார இடம் கிடைச்சதுன்னு சொல்லி ஓரமா உட்காந்துட்டு போனா அங்க ஒரு ரகட ஆண்டி அந்த ஆளுகிட்ட எப்படி மிஸ்பிஹேவ் பண்றாங்க பாருங்க. பப்ளிக் பிளேஸ்ல பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கு ரொம்ப சேஃப்டி இல்ல போல. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றான். என்னடி உரசுது? என்ன உரசுது? நான் கூட ஒரு செகண்ட் அவர் கேக்கதான் வெட்டுறாருன்னு நினைச்சிட்டேன். என்ன இந்த கேக்கு வெட்டவே மாட்டேங்குது? அட பாவீங்களா, கர்ச்சி பாடா இது. இது ஆனா கேக்கு மாதிரி கொண்டு வந்து வச்சீங்க. ஏடா கரவை முடிச்சவனே, உனக்கு கையை விட்டுட்டு போறதுக்கு வேற இடமே கிடைக்கலடா. ஹே ஹே பிரபு, என்னடா பண்றத பொண்ணு? பாக்க பைத்தியம் மாதிரி இருக்கான். அவனுக்குலாம் இப்படிப்பட்ட அழகான பொண்ணு அமையுது. சிறப்பான ஆள் நீ. டாக்ஸ் எல்லாம் வைப் பண்ணாது, நீ அவன்டா சொன்னா. நாங்கெல்லாம் வேற லெவல்ல வைப் பண்ணுவோம். எக்ஸலன்ட், ஒண்டர்ஃபுல், மார்வெலஸ். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அவனுக்கு ஒரு ஃபிகர் உஷார் பண்ணவே கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த பையா ஒரே நேரத்துல 2 ஃபிகர் உஷார் பண்ணி காட்டுக்குள்ள வந்து படம் ஓட்டிட்டு இருக்காரு. நானே லவ் ஃபெயிலியர்ல இருக்கிறேன், உனக்கு 3 பொண்ணுங்களா? ஆக மொத்த ட்ரெயின்ல உனோ டிராவல் பண்ண போகல போல. ஒண்ணு இந்த மாதிரி தாய் மசாஜ் பண்ண போறானுங்க, இல்லனா அதை வீடியோ எடுக்கிறதுக்காக போறானுங்க. அதாவது இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் யாருன்னு கூட தெரியாதாமா, கேஷுவலா உட்காந்துருக்காங்களாமா. ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதுனால தன்னோட காதலிக்கு வலிக்குவேன்னு சொல்லி தாய் மசாஜ் பண்ணி விடுறாரு இந்த தம்பி. தொட்டுக்கொள்ளவா உன்னை தொட்டுக்கொள்ளவா, தொட்டுக்கொள்ளவா உன்னை தொட்டுக்கொள்ளவா. பதிலுக்குள்ள இருந்து பூனை எட்டி பாக்குற மாதிரி ஒரு உடஞ்ச ஆட்டோக்குள்ள இருந்து ஒரு அக்கா எட்டி பார்த்துட்டு உள்ள போயிட்டாங்க. என்னவா இருக்கும்? தலைவரே என்ன இது? ஒரு ஆபத்து நிறுத்தல. உங்களோட பிளே பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி, மச்சான் நீ ஒரு நாள் இதை போல தானே மாட்டுவ அப்படின்னு டேக் பண்ணி விடுங்க. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும். சாம்பார் ஆப்பு எனக்கு.
டேய் நாட்டுல இதனாலதான் பல கார் ஆக்சிடென்ட் நடக்குது போல. அவன் சேவரனு கார் ஓட்டிட்டு இருக்கா, அவனை கார் ஓட்ட விட்டா தானே ஏமா இவங்க பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எல்லாம் பண்றத பாக்கும்போது எனக்கு இந்த சாங் வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. அவன் பொழுதுபோக்குக்கு ஒரு சிகர பாக்குறா, அவன் செலவு பண்ணதா ஒரு லூச தேடுறா, ரெண்டு பேருமே இங்க பொய்யா பழகுறா, ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பெறுகிறா. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளவுதான்.